Hi friends, welcome to Cooker Kitchen with me விஜயலட்சுமி ஜனார்தனன். இன்னைக்கு என்ன ரெசிபி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் தெரியுமாங்க? கடாய் பன்னீர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல எப்படி செய்வாங்க அதே மாதிரி நான் இங்க உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் இங்க கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கு ஒரு பெரிய ஆனியன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கருப்பு எள்ளுனாலும் பரவாயில்ல, நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, இஞ்சி பூண்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், காஞ்ச மிளகாய் 2, கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் நம்ம 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் நம்ம நறுக்கி வச்சிருக்க ஆனியன்ஸை உள்ள ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம், அதனால ரஃபாக சாப் பண்ணி எடுத்தாவே போதும் ஆனியன்ஸை. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்தது நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியை உள்ள சேர்த்துடலாம். நான் இங்க நல்லா பழமா இருக்க தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், அப்பதான் நல்லா கலர் தரும். இப்போ இதை ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு உள்ள ஆட் பண்ணி அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இந்த டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்டாரண்ட்டில் எப்படி செய்வாங்களோ அதே போல் இருக்கும். இப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஒரு பேனை எடுத்துப்போம். அது நல்லா ஹீட் ஆனதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய், 2 காஞ்ச மிளகாய். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும், நல்லா ஸ்மெல் வரும். அந்த டைமுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்க எள்ளை உள்ள ஆட் பண்ணிடலாம். எள்ளு கடைசியாக ஆட் பண்ணால் போதும், ஏன்னா அது கலர் சீக்கிரமாக சேஞ்ச் ஆகிடும். அடுத்தது கஸ்தூரி மேத்தி, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, ஸ்மெல்லும் வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு மிக்சர் ஜார் எடுத்து இதை ஆற விட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ அதே மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு ஃப்ரை பண்ணி எடுத்ததை உள்ள ஆட் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கப்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது ஏற்கனவே ஃப்ரை பண்ண அதே பேன்ல கொஞ்சமா பட்டர் சேர்த்து, நான் இங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்றேன். உங்களுக்கு டேஸ்ட் வேணா நீங்க எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கீ கூட ஆட் பண்ணலாம். இது நல்லா உருகி வந்ததும் நான் இங்கே டை ஷேப்பில் வந்து ஆனியன்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை உள்ள ஆட் பண்ணிடலாம். அடுத்தது காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். நமக்கு ஆனியன்ஸ் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் இங்கே அதே போல் தக்காளி டை ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் விதை இல்லாமல் வெறும் மேலே இருக்க தோல் மட்டும் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஒரு 2 to 3 மினிட்ஸ் அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். நீங்கள் இந்த டைமில் வந்து குடமிளகாய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். க்ரீன் கலர், எல்லோ கலர், ரெட் எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் இப்போ நம்மளோட பன்னீர் உள்ளே ஆட் பண்ண போகிறோம். நான் இது ஹோம்மேட் பன்னீர் தாங்க, வீட்டில் செஞ்சு எடுத்தது தான். இதை ஆட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க மசாலாவை உள்ளே ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது பட்டரோட சேர்ந்து நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் பட்டரில் சேர்ந்து வதங்கட்டும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்க வெங்காயம், தக்காளி பேஸ்ட் வந்து உள்ளே ஆட் பண்ண போகிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு ஸ்பைசியான டிஷ்ஷுங்க. அதுவும் நீங்கள் குடை மிளகாலாம் சேர்த்து ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்பவே ஸ்பைசியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சப்பாத்தி கூட காம்பினேஷனாக. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். நம்ம காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணோன்னா கலர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போது 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு
இது ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட ஆட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு எப்படி கிரேவி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி ரொம்ப அரோமேட்டிக்காக ரொம்ப டேஸ்ட் அண்ட் எம்மியாக ரெடி ஆயிருக்கு. இந்த ரெசிபி நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.